ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எதிர்நீச்சல் சீரியலில் என்ன நடந்துகிட்டு இருக்குதுன்னு பற்றி பார்க்கலாமா? விசாலாட்சி கதிரிடம், இந்த வீட்டில் உன் பொண்டாட்டி மட்டுமல்லடா, 4 பேரும் ஒரு தினுசாக தான் இருக்கிறாளுங்க, என்ன பிரச்சனை செய்யலான்னு காத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு விசாலாட்சி கதிரிகிட்ட சொல்லிகிட்டு இருக்காங்க. மணி விழாவில் பெரியவனை அவமானப்படுத்திட்டாங்க. மறுபடியும் இந்த சடங்கில் ஏதாவது நடந்தால் நான் சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க விசாலாட்சி. அந்த நேரம் பார்த்து நந்தினியின் அம்மா வீட்டுக்கு வர்றேன். அவரை பார்த்த விசாலாட்சி, என்ன இவ்வளோ சீக்கிரம் வந்துட்டீங்க அப்படின்னு கிண்டலாக கேட்குறாங்க. அதுக்கு கடுப்பான நந்தினி, நான் தான் சீக்கிரமாக வர சொன்னேன், கடைசி நேரத்தில் வர சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அவங்க வருவதற்குள்ளே நீங்கள் தண்ணீரை ஊற்றிடுவீங்க, சடங்கெல்லாம் செஞ்சுருவீங்க, அதனால தான் சீக்கிரமாக வர சொன்னேன் அப்படின்னு நந்தினி சொல்லிகிட்டு இருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அறிவுக்கரசி வீட்டுக்கு வர்றாங்க. அறிவுக்கரசி அவங்க அண்ணனோட முல்லை அண்ணனோட வீட்டுக்கு வர்றாங்க. நந்தினிக்கு தாரா மகள்னா எனக்கும் தாரா மகள் தான் அப்படின்னு அறிவுக்கரசி சொல்லிகிட்டு இருக்காங்க. அதனால தான் நான் சீர் கொண்டுட்டு வந்தேன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. இதை கேட்டுட்டு கடுப்பான நந்தினி, அறிவுக்கரசி கொண்டுட்டு வந்த சீர் தட்டையெல்லாம் தட்டி விட்டுட்டு, உங்களுக்கெல்லாம் அறிவு கெட்டு போச்சா? என் மகளுக்கு எவனோ ஒருத்தன் சீர் கொண்டுட்டு வருவானா? என் அப்பா வந்திருக்கிறாரு, என் தம்பி வருவான், அவை சீர் செய்வியான்னு சொல்லிட்டு இருக்கிறேன். ஆனால் நீங்கள் அதையெல்லாம் விட்டு போட்டு எவனவோ ஒருத்தனை கூட்டிகிட்டு சீர் செய்கிறையான்னு சொல்லிகிட்டு இருக்கிறேன் அப்படின்னு நந்தினி சொல்லிகிட்டு இருக்காங்க. இதை கேட்டுட்டு ஆத்திரப்பட்ட கதிர் அவளை அடிச்சிடுறாங்க. அடிச்சுட்டு, என்னடி ரொம்ப பேசுகிற, நான் தான் அறிவுக்கரசியை கூப்பிட்டேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேரும் இப்படி சண்டை போட்டுட்ருக்கா. அப்போது குறுக்க வரும் அறிவுக்கரசி, எனக்கு இந்த சொந்தம் வேணும்னு நினச்சேன், அதனால தான் கதிர் அழைச்சதும் நான் சீர் செய்ய வீட்டுக்கு வந்தேன். என்னால் உங்கள் குடும்பத்தில் பிரச்சனை வர வேண்டாம். யாருக்கு சீர் செய்ய உரிமை இருக்கிறதோ அவங்க சீர் செஞ்சுக்கட்டும் அப்படின்னு சொல்லிடுற அறிவுக்கரசி. அப்போ நந்தினி சொல்கிறா, அறிவுக்கரசி, உன்னுடைய நாடகத்தை எல்லாம் வெளியில் வச்சுக்க, இந்த வீட்டுக்குள்ளே வந்தேன்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க நந்தினி. அப்போது பேசும் குணசேகரன், என்ன நந்தினி ஆட்டம் போட்டுட்ருக்க, ஒழுங்காக அமைதியாக இருக்க மாட்டையா? தம்பி பொண்டாட்டின்னு பார்க்குறேன், வீட்டில் நடக்கும் விசேஷத்தை ஒழுங்காக நடத்த விடு அப்படின்னு குணசேகரன் நந்தினியை சத்தம் போட்டுட்ருக்காங்க. அந்த நேரம் பார்த்து வந்த ஜனனி நந்தினியை சமாதானப்படுத்தி அழைச்சிட்டு போகிறாங்க. அப்போ ஈஸ்வரி, நீ என்ன தான் சண்டை போட்டாலும் அவங்க செய்கிறதான் செய்வாங்க, இதனால் நம்ம பொண்ணு தாரா மனசு தான் உடைஞ்சு போவான், நீ அதை புரிஞ்சு நடந்துக்க அப்படின்னு ஈஸ்வரி அட்வைஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்புறமா நந்தினி, ஈஸ்வரி, ஜனனி 3 பேரும் பேசிகிட்டு இருக்கும்போது சக்தி அங்கே வர்றாங்க. அப்போ ஈஸ்வரி சக்திகிட்ட போய், இந்த வீட்டில் இருக்கும் மற்ற ஆண்களை போல் நீ இல்லை, பெண்களுக்கு மரியாதை கொடுக்குறவேன், ஆனால் இப்போது நீ உங்கள் அண்ணன் பக்கத்தில் நிற்கிற, அது ஏன்னு எனக்கு தெரியல. இந்த வீட்டில் இப்போ என்ன நடந்துகிட்டு இருக்குதுன்னு தெரியுமா? எல்லாத்தையும் பார்த்துட்டு ஏன் சக்தி இப்படி அமைதியாக இருக்க? தாரா விரும்பினபடி சடங்கு நடத்த வேணும்னு தான் ஆசைப்படுறான், அது கூட இந்த வீட்டில் நடக்கக்கூடாதா? நந்தினியை கேவலப்படுத்த வேணுங்கிறதுக்காகவே கதிர் அறிவுக்கரசியை கூட்டிகிட்டு வந்திருக்கிறாரு, இதையெல்லாம் நீ போய் கேட்க மாட்டையா அப்படின்னு ஈஸ்வரி சொல்லிகிட்டு இருக்காங்க. இதுக்கடுத்து என்ன நடக்குதுன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ்.